ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சிவா டைரக்ஷனில் சூர்யா சார் நடிச்சிருக்கிற படம் கங்குவா. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன அந்த வேர்ட்ஸாக இது ஒரு 1000 crore ஃபிலிமாக இருக்கும், 1000 crore கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிமாக இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கர கிராண்டாக இருக்கும், லைக் பாகுபலி மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இவங்களே சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஹைப் இருந்துச்சு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் படத்துக்கு போனோம். காலிலேருந்து ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டாகவே இருந்துச்சு. சரிங்களா, மிக்ஸ்டாக இருந்துச்சுங்கிறத விட நிறைய நெகட்டிவாகவே சொன்னாங்க. சரி, இருந்தாலும் நம்ம போய் படத்தை பார்ப்போம், பார்த்துட்டு வந்துட்டு எதாக இருந்தாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ. சரிங்களா, இப்போ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. சரியா, இப்போ இவங்க கொடுத்த ஹைப்புக்கு இந்த படம் ஒர்த்தா இல்லையா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து போவோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி பாஸ்ட்லேருந்து அப்படியே தான் ப்ரெசென்ட்டுக்கு வரும். சரிங்களா, டேரெக்டாக எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு வராது. பாஸ்ட்டில் சும்மா ஒரு கதை சொல்கிற மாதிரி வந்து தான் ப்ரெசென்ட்டுக்கு வந்து கொண்டு வராங்க. ப்ரெசென்ட்டில் வந்து ரஷ்யாவிலேருந்து கோவா வராங்க. சரியா, இந்த ரஷ்யாவில் வந்து இது ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கேருந்து ஒரு பையன் வந்து வராப்படி, அவர் வந்து இதோட கனெக்ட் ஆகி இங்கே வந்து அவருக்கும் அந்த பாஸ்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. அங்கேருந்து வந்து இந்த ப்ரெசன்ட் போர்ஷனுக்கு வராங்க, கோவாவில் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த ப்ரெசன்ட் போர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஹீரோயினாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், சூர்யா வந்து அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டரில் இருக்காங்க, அவர் யோகி பாபு, கோவை சரளா, KS ரவிக்குமார் சார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, கிங்ஸ்லி, இவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இத்தனை பேர்த்த வச்சு இந்த ப்ரெசன்ட் போர்ஷன் எடுத்ததுக்கு அதில் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா, கனெக்ட் ஆச்சா, ஒரு காமெடி ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, எதுவுமே ஒர்க் ஆகலை. பேசுறது கூட பெருசாக கனெக்ட் ஆகலைங்க. பேசுறது கூட எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு தமிழ் தெரியாதவங்க தமிழ் பேசுகிறப்போ ஒரு கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். எதுக்காகனா இவங்க கோவாவில் இருக்கிறனால என்னன்னு எனக்கு தெரில, நார்மலாகவே பேசியிருக்கலாம். ஒரு மாதிரி பேசி அதை வந்து கிரிஞ்சாக்கி அது அவ்வளோ நல்லா இல்லை. சரிங்களா, ஒரு பாட்டு ஒன்று போட்டுடுறாங்க அந்த ப்ரெசண்ட்டுக்கு. ஓகேவா, இப்போ இந்த பையன், அந்த குட்டி பையன் வந்து இந்த சூர்யாவை பார்த்ததுக்கப்புறம் அந்த பழைய காலத்து கிளிம்ஸ் மாதிரி வந்து சும்மா அங்கே 2-3 இடத்துல வந்து காட்டி அதை வந்து எலிவேட் பண்ணுறாங்க பாஸ்ட்டை. ஓகேவா, அந்த எலிவேஷன் அந்த பாஸ்ட்டை வந்து காட்டுற சீனில் வந்து அந்த பிஜிஎம்மோட வந்து பார்த்திங்கன்னா வருது. அது வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா, அது காட்டுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்ட் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்க போகுது அந்த சூர்யாவோடது அப்படிங்கிற மாதிரி பயங்கர பில்டப்போட போய் அப்படியே நடுவில் கட்டாயி அப்படியே அந்த பாஸ்ட்டுக்குள்ளே வந்து வந்துடுது. ஃபஸ்ட் ஹாஃபில் இப்போ இந்த சூர்யாவோட என்ட்ரி வச்சு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த பாஸ்ட்டு சூர்யாவோட என்ட்ரி ஒன்று நடக்குது, அவர் வந்து வராரு. ஓகேவா, பயங்கர பில்டப், லைக் கங்குவா அந்த பாட்டு. ஓகேவா, அந்த கங்குவான்னு ஒரு பாட்டு வருங்க, அதெல்லாம் போட்டுட்டு இங்கேருந்து ஓடி வர்றாரு. ஓகேவா, எல்லாம் ஓகே. இப்போ அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து அவர் வந்ததுக்கு அங்கே ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, நார்மலாக ஒரு ஃபைட் சீன். ஓகேவா, இதுக்கு வந்து அவ்வளோ பில்டப் தேவையில்லை, வந்துட்டார். ஓகேவா, அப்புறம் அடுத்து அப்படியே போனீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே எமோஷன்ஸ் ஆரம்பிக்குது இந்த படத்தில். ஓகேவா, அந்த எமோஷன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஃபைட் சீன் ஒன்றா ஒரு 2-3 உள்ளே போட்டு, சரியா, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைலாக்கு, ஒரு சில பில்டப்ஸ் எல்லாம் வச்சு, ஓகேவா, வில்லனாக வந்து இன்ட்ரோ காட்டலாம். சரியா, வில்லனுக்கு வந்து மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சீன் தான் இருக்குது. ஒரு 5 சீனில் தான் வில்லன் வந்து வராரு. சரியா, அந்த 5 சீன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சீன் வந்து அவர் சாவர சீனும், ஒரு சீன் வந்து அவருக்கு இன்ட்ரோ கொடுக்குற சீன். இப்போ இந்த இன்ட்ரோ சீனை பற்றி தான் நம்ம வந்து பேசுகிறோம். அவர் வந்து ஒரு மாதிரி ரத்தத்தையே குடித்து வாழ்கிறவங்க இந்த மாதிரிலாம் வந்து காட்டுறாங்க. சரியா, ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் வந்து திருப்பி நடக்குது. இந்த இன்ட்ரோல்லையே வந்து பார்த்திங்கன்னா சில எமோஷன்ஸும் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு வந்து எலிவேட் ஆகி ஒரு இன்ட்ரோல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே, அந்த இன்டர்வல் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் எதுனாலும் கேட்டேன்னா இந்த இன்டர்வலுக்கு முன்னாடியே சொன்னால இந்த எமோஷன்ஸ் ஃபைட் நான் சுத்தமாக இருக்காது. ஆனால் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் மேபி ஏதாச்சும் ஒன்று நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சு லைட்டாக ஒரு இன்டர்வல் வந்து ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இந்த இன்டர்வலுக்கு அப்புறம்
இப்போ இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னால, அந்த எமோஷனும் ஆரம்பித்ததே வேஸ்ட்டு. அது எதுக்கு அந்த எமோஷன், அவ்வளோ எமோஷன் வந்து தேவையா அப்படின்னு தெரியல. ஓகேவா? அடுத்தது இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாகவே இருக்காது. ஒரு ஒர்த்தான ஒரு ஆப்பனண்ட்டே வந்து இல்லை. ஓகேவா? சும்மா வரவங்கெல்லாம் செத்துருவாங்க. சரி, சூர்யா கிட்ட சண்டைக்கு வரவங்கெல்லாம் செத்துருவாங்க. அதான் சொல்கிறேன், அந்த பில்டப் கொடுத்த அளவுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலைங்க. அவங்க கொடுத்த அந்த பில்டப்புக்கு சூர்யா வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. அவங்களே வராங்க, என்னை கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி கொன்று செத்து போய் திருப்பி போயிடுறாங்க. இதில் கோவப்பட்டு இப்போ தான் வந்து வில்லன் வந்து இறங்கி வராப்படி. சரியா? சண்டைக்காக வராரு. ஸோ இந்த இன்ட்ரோவில் வந்து என்னன்னா, ஓகே அடுத்து வந்து பெரிய வில்லனுக்கும் சூர்யாவுக்கும் சண்டை வரப்போகுது அப்படிங்கிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஓரளவுக்கு ஓகே இதுக்கப்புறம் இது வந்து நல்லா போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. சரியா? அந்த மியூசிக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? பயங்கரமாக கத்துவாங்க. அடுத்து செகண்ட் ஹாஃப் அப்படின்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஹாஃபில் படத்தை உண்மையில் சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபை சொதப்புனதுக்கு காரணமே எமோஷன் தான். இப்போ அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அந்த எமோஷன் வந்து ஒர்க் ஆகல, அவ்வளோ பெரிய எமோஷன்ஸ் வந்து தேவையாங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக அந்த எமோஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டில் அந்த ரிவெஞ்ச் அந்த இதில் நல்லா பண்ணியிருந்தாருன்னா கூட ஓகே. எமோஷன்ஸே பெருசாக கொண்டு போயிட்டு அந்த எண்டில் மட்டும் லைட்டாக ஃபைட் சீன் கொண்டு வந்திருக்காரு. அந்த எமோஷன்ஸ் வந்து அவ்வளோ எமோஷன்ஸு அவ்வளோ பாட்டெல்லாம் வருது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தேவைன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அந்த பையனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி அவர் இது பண்ணுற அளவுக்கு சரி அப்படி தான் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அதை லைட்டாக காமிச்சு டக்குன்னு வேறு இதுதான் வந்துடணும். ஃபுல்லாக அதையே வச்சுட்டு இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படம் உங்களுக்கு இவ்வளோ விஷுவல்ஸ் இருக்குது, இவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த சின்ன ஒரு எமோஷன்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு வந்து அது ஒர்க்காக போகிறதே கிடையாது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் நான் சொன்ன மாதிரி 5 சீன் தான் வருவான்னு சொன்னால அதில் நடுவில் ஒரு 2 சீனில் வந்துடுவார். சரிங்களா? இப்போ அந்த கடைசி சீன் வந்து பார்த்திங்கன்னா அவர் சாவர சீன் தான். இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ன்ட்டு டக்குன்னு வந்து கிளைமேக்ஸுக்கு வந்துடும் செகண்ட் ஹாஃபில். சரியா? அங்கங்கே கொஞ்சம் அந்த பாட்டிலெலாம் விஷுவல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த சண்டை சீன் வந்து சண்டை சீன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பலில் வில்லன் வருவார். சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருப்பார். சரிங்களா? இப்போது இன்னொரு இந்த படத்தில் வந்து ஒரு ட்ராபேக் என்ன தெரியுமா? இன்னொன்று என்னென்னா பில்டப் வந்து நிறையா இருக்குது இந்த படத்தில். சரியா? என்ன ப்ரோ பில்டப் இருந்தால் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்டப் இருந்தால் தப்பே இல்லை. சரியா? பில்டப் வந்து தப்பே கிடையாது. பில்டப் இருக்கிறது கரெக்டு தான். சரியா? ஆனால் அந்த பில்டப்புக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ கேஜிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, இல்லை பாகுபலியே எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகுபலியில் எடுத்துகிட்டு வர முடியாது. பட்டு கேஜிஎஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பில்டப் தான் இருக்கும். சரியா? நிறைய பில்டப் டைலாக்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அந்த பில்டப் டைலாக்ஸ் இருக்கிறதுக்கு அடுத்தடுத்து வர சீன்லையும் ஒர்த்தான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ஒர்த்தான ஒரு அந்த சீன் வந்து இருக்கும். சரியா? இதில் அந்த மாதிரி என்ன ஒரு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பில்டப் மட்டும்தான் இருக்குது. பில்டப் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துட்டு சூர்யா வந்து ஏதாவது ஒர்த்தாக பண்ணுற மாதிரி எடுத்திருந்தாருன்னா பரவாயில்ல. அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு எத்தனை வில்லன் வந்தாலும் சூர்யா மட்டுமே அடிக்கிற மாதிரி காமிச்சா இங்கே வந்து பெரிய தப்பே. அந்த கிளைமேக்ஸ் பர்சன்லையும் அப்படி தான். ஒரு 500 பேர் வருவாங்க, இவங்க வந்து பெரிய பில்டப் கொடுப்பாங்க சூர்யாவுக்கு. அதை என்ன நடக்குதுன்னு தெரியாது, காட்டுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. ஓகேவா? அது இப்போது இந்த பெருமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வில்லேஜ் தாங்க இவரோடது. அந்த வில்லேஜில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு போருக்காக காத்திருக்கிறவங்க, ஒரு போர்க்கலைகளில் சிறந்திருக்கிறவங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவை தவிர யாருமே சண்டை போட மாட்டாங்க. அவங்க ஓரமாக உட்காந்துருப்பாங்க. சூர்யா போய் எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டு எல்லாத்தையும் சூர்யாவே முடிச்சிடுற மாதிரியே காமிச்சா இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவங்க நீங்கள் அவ்வளோ தூரம் ஆள் வச்சுருக்கிறதுக்கு என்ன ஒருத்தர் எதுவுமே ஒருத்தர் இல்லை. அந்த அளவுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்கணும்ல, அந்த இடத்துலையும் வெயிட்டேஜ் இருக்கணும், வில்லன் இடத்துலையும் வெயிட்டேஜ் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு அவங்க 2 பேரும் இதாகிறப்போ நமக்கு நல்லா கனெக்ட் ஆகும். இப்போ ஒரு ஹீரோவாக சூர்யாவே நம்ம கூட பெருசாக கனெக்ட் ஆகும். அந்த பாஸ்டில் இருக்கிற சூர்யாவை நம்ம கூட பெருசாக கனெக்ட் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னா யார் வந்தாலும் அடிச்சுட்டு போயிடுறாரு, டக்குன்னு ஸ்க்ரீன்லேருந்து போயிடுறாங்க, அவ்வளோதான். இப்போது பெருசாக இப்போ பாகுபலி எடுத்திங்கன்னா அவ்வளோ
அவ்வளோ பேர் வராங்கன்னா அதில் கஷ்டப்பட்டு இவரும் உள்ளே போய் நல்லா சண்டை போட்டு அவங்களோட இதோட போய் நல்லா இது பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு வந்து அந்த இதில் கனெக்ட் ஆகி ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அந்த ஃபைட்டு சீன்லாம் பார்க்குறதுக்கே. இவருக்கும் அந்தளவுக்கு விஷுவல்ஸுக்கெல்லாம் எல்லாமே இருக்குங்க, விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்ட்லேயும் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாச்சும் யோசிச்சு பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக செம்மையாக கனெக்ட் ஆகிருக்கும். அந்த விஷுவல்ஸு அந்த 3D எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன், ஓகேவா. ஏன்னா இவங்ககிட்ட நல்ல ஒரு கதையே இல்லை, ஏதோ சும்மா எடுத்துகிட்டு எமோஷன்ஸை வச்சே ஃபுல்லாக கொண்டு போயிடணுங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இது வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வந்து இவ்வளோ தூரம் டவுன் பண்ணி பேச மாட்டோம். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுமே ரொம்ப கஷ்டம் தான், ஓகேவா. பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிவிட்டு இத்தனை பேர் வந்து அந்த ஹைப்போட வரப்போ இதை வச்சுட்டு எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனீங்கன்ற மாதிரி பண்ணிட்டா. அப்படி அதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எனக்கு வந்து இந்த படம் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி முந்தானத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசை. ஏன்னா இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடிலேருந்தே ஃபஸ்ட்டு ஒரு 1000 crore ஃபிலிம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஆசையுமே அதுதான். ஸோ இது கண்டிப்பாக நல்லா போகணும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் படத்தை பார்த்ததுக்கப்புறம் சுத்தமாக அந்த இன்ட்ரெஸ்டே போச்சுங்க. எதுவுமே இல்லையா ப்ரோ நல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ அடுத்து கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸ்ட் ப்ரெசென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போகிற மாதிரி தான். இதில் நடக்கிற விஷயங்களே இதில் நடக்கிற மாதிரியும் கொஞ்சம் அப்படி லிங்க் ஆகிற மாதிரியும் தான் எடுத்திருக்காரு, சரிங்களா. இப்போ அதில் என்னென்னா அதுலேயும் வில்லன் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து வருவாங்க, எல்லோரும் செத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரியே இதில் கிளைமேக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா வில்லன் வர அப்படி ஈஸியாக சூர்யா வந்து ஏதோ அங்கே ஒரு எமோஷன்ஸை போட்டு இழுத்துட்டாரு, ஓகேவா. எமோஷன்ஸை அங்கேயும் வந்து அங்கேயாச்சும் வந்து ஃபுல்லாக ஃபைட்டுக்கு போயிருக்கலாம், அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை தொங்க விட்டு எமோஷன்ஸை காட்டி அதையும் வந்து சொதப்பிட்டார். அதனால அந்த வில்லனும் உடனே செத்துறாரு. அங்கே ஒரு வெயிட்டேஜ் இல்லை, கிளைமேக்ஸ்லேயே ஒரு வெயிட்டேஜ் கிடையாது. இங்கே ஓகே பாஸ்டில் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியுமா இஷ்யூ ஆச்சு. நான் எப்போவுமே வந்து படத்தில் வந்து பெருசாக லாஜிக் பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதுக்காக வந்து 0% தான். சரி நீங்கள் பாஸ்டில் பார்க்கல அப்படின்னா ஒத்துக்கலாம், ஏதோ வந்து அது ஒரு ஃபேண்டசி மாதிரி அப்படி இருக்குது, அதை வந்து விட்டுருங்க அப்படின்ட்டு. ப்ரெசென்ட்லேயாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் பார்த்துருக்கணும். புல்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுருவாங்க, சுட்டதுக்கப்புறம் அவர் அவ்வளோ தூரம் எல்லா விஷயமும் பண்ணுறாரு. ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்டு இருக்கிற ஃப்ளைட்டில் டோர் ஓப்பனில் இருக்குது, அது அந்த டோர் வந்து ஓப்பனில் இருக்குது, அதை பிடிச்சி தொங்கிட்டு போயிட்டுருக்காரு. கொஞ்சம் பார்த்துருக்கலாம் அந்த இடத்துலலாம். இப்போ கிளைமேக்ஸில் வந்து வில்லனுக்கு வெயிட்டேஜ் இல்லை, அதனால் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ப்ரெசென்ட்டில் சுத்தமாக லாஜிக்கே கிடையாது, அதனால் அதுவும் புட்டுருச்சு, எதுவும் கனெக்ட் ஆகலை பெருசாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ ஓவராலாக இந்த படத்தில் என்ன ப்ரோ பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவே வந்து பார்த்திங்கன்னா விஷுவல்ஸும் 3D ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போவுமே எல்லா படத்துலையும் கொடுக்கறது தான். அவர் படம்னு ஒன்று கொடுத்தாலே அதில் வந்து 100% போட்டு அவர் நடிப்பார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமல் சாருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூர்யா சார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங் வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படியே வாழ்ந்து நடிக்கக்கூடியவங்க, சரியா. ஸோ அவரோட விஷயத்தை வந்து அவர் பண்ணிட்டார். ஸோ இந்த எல்லாமே இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகாததுக்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடும் பார்க்கலாம். அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சூர்யா சாரை மட்டும்தான் படத்தில் காட்டிகிட்டே இருக்காரு. ஸோ அதனால் வந்து ஆப்வியஸாக நமக்கு வந்து சூர்யா சார் நல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்துடும். அவரை தவிர வேறு யாரையுமே காட்டல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரி லைன் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு பாசிட்டிவ் சைடு நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷுவல்ஸ்க்கு ஒர்த்தான ஒரு ஸ்டோரி இருக்கா, ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கா, ஒரு சீன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஓகேவா. அதனால் வந்து ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷுவல்ஸ் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து நமக்குள்ளேயே வருது. அடுத்தது மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட்டாக ஆகிருக்கு, நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல, கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கத்துறாங்க. சூர்யாவோட கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கத்தலாம், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரஷனோடு இருக்கார், கத்துறாரு அப்படின்னா ஒத்துக்கலாம். ஒரு சின்ன ஆள் கூட அவங்க கத்திக்கிட்டே இருந்தால் அது வந்து இரிட்டேட் ஆகுதில்ல. கொஞ்ச நேரம் அவங்க கத்துறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கில் இவங்க கத்த ஆரம்பிச்சுறாங்க கங்குவான்ட்டு. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அதெல்லாம், ஓகேவா. ஸோ இப்போ ஓவராலாக படம் போய் பார்க்கலாமா வேணாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் ஒரு வாட்டி பார்க்கலாம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷுவல்ஸுக்காகவும் சூர்யா சாரோட ஆக்டிங்காகவும் வந்து கண்டிப்பாக போய் மற்றபடி இவங்க கொடுத்ததுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது.
2000 crore கலெக்ட் பண்ணுன்னு சொன்னார். எதை வச்சுட்டு 2000 crore கலெக்ட்னு சொன்னாருன்னு தெரியல. சரி, அவர் ஒரு நம்பிக்கையோடு சொன்னாரான்னு தெரில, ஆனால் செஞ்சுட்டாங்க அவரே. சரியா, இவ்வளோதாங்க நம்ம ரிவ்யூ. கங்குவா படத்துக்கு இதான் நம்ம ரிவ்யூ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய படத்துக்கு வந்து வர படத்துக்கு எல்லாத்துக்கும் ரிவ்யூ வந்து சொல்லுவோம். நமக்கு என்ன தோணுதோ அதான் சொல்கிறோம். ஓகேங்களா, இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ நம்ம வந்து சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.